அனைவருக்கும் வணக்கம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாபிக் ப்ரோமோட்டார்ஸ், கேட்டலிட்டிக் பாய்சன், ஆட்டோ கேட்டலிசிஸ், நெகட்டிவ் கேட்டலிசிஸ். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ ப்ரோமோட்டார்ஸ் அண்ட் catalyst poisons. In a catalyst reactions, the presence of a certain substances increase the activity of the catalyst. Such a substances is called as promoters. So catalyst அப்படினா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். catalysis அப்படினா ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படினா அல்லது டிக்ரீஸ் பண்ணுச்சு அப்படினா catalysis அப்படினு சொன்னோம். ஸோ அதில் பாசிட்டிவ் கேட்டலிசிஸ், நெகட்டிவ் கேட்டலிசிஸ் பற்றி சொல்லியிருப்போம். ஸோ இங்கே promoters and catalytic poison. So promoters அப்படினா என்ன அப்படினா catalytic reactionsல presence of certain substance வந்து நம்ம வந்து increase the activity of a catalyst. catalyst நோட activity increase பண்ணுச்சுனா, catalyst நோட activity increase பண்ணுச்சுனா such a substance is called as promoters அப்படினு சொல்றோம். For example, in the Haber's process of manufacturing of ammonia, the activity of the ion catalyst is increased by the presence of molybdenum. Hence the molybdenum is called a promoter. In the same way, aluminum oxide can also be used as a promoter to increase the activity of the ion catalyst. So Haber processல ammonia manufacturingல iron வந்து catalyst ஆக்ட் பண்ணுது. இந்த iron கூட நம்ம molybdenum ஆட் பண்ணோம் அப்படின்னா, so molybdenum வந்து என்ன பண்ணுது அப்படின்னா catalystனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ இந்த molybdenum அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா promoters அப்படின்னு சொல்றோம். அதே சேம் வேல அலுமினியம் ஆக்சைடு ஆல்சோ எதில் வந்து ப்ரொமோட்டரா யூஸ் ஆகுது எதில் அப்படின்னா இந்த அயன் கேட்டலிஸ்டுக்கு அலுமினியமும் யூஸ் ஆகுது. ஆன் தி அதர் ஹேண்ட், certain substances when added to a catalyst reactions decreases or completely destroys the activity of the catalyst, and they are often known as catalytic poisons. So catalytic poisons அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே கேட்டலிஸ்ட் கூட சம் அதர் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ணுது அல்லது கம்ப்ளீட்டா அதனோட ஆக்டிவிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிச்சு அப்படின்னா இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்றோம்னா கேட்டலிட்டிக் பாய்சன். ஸோ இப்போ கேட்டலிட்டிக் ப்ரோமோட்டார்ஸ், கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ். ஸோ ஒரு ரியாக்ஷன்ஸ்ல கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்றோம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து கேட்டலிஸ்டனோட கேட்டலிஸ்டனோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதை கேட்டலிட்டிக் ப்ரோமோட்டார்ஸ் சொல்றோம். ஒருவேளை கேட்டலிட்டிக் வந்து கேட்டலிஸ்டனோட ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணிச்சுனாலோ அல்லது வந்து கம்ப்ளீட்டா ஆக்டிவிட்டி டெஸ்ட்ராய் பண்ணிச்சுனாலோ அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல ஃபியூ எக்ஸாம்பிள், இந்த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜனோட சேர்க்கும்போது சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. வித் பிளாட்டினம் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. இந்த பாய்சன்ஸ் ஆஃப் ஆஸ்மியம் ஆக்சைடு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஆஸ்மியம் ஆக்சைடு டெஸ்ட்ராய்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் பிளாட்டினம். ஸோ அப்போ blocks the activity of the catalyst. அதாவது பிளாட்டினத்தனோட ஆக்டிவ் சைட்டை என்ன பண்ணுது அப்படின்னா இது பிளாக் பண்ணிடும். இது இந்த கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ். ஸோ த ஆக்டிவிட்டி இஸ் லாஸ்ட். அப்போ ஆக்டிவிட்டி வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து கேட்டலிஸ்ட் வந்து ஆக்டிவா இங்க வந்து ஆக்டிவா இருக்க முடியாது. இந்த ஹேபர் ப்ராசஸ் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் அமோனியா அயன் catalyst is poisoned by the presence of hydrogen sulfide. So hydrogen sulfide என்ன பண்ணும் அப்படின்னா அயனோட சர்ஃபேஸ்ல போய் உட்கார்ந்துக்கும். அப்ப அயனோட சல்ஃபைடு ஆக்டிவ் சைட்டை வந்து பிளாக் பண்ணதுனால அயன் வந்து என்னன்னா ஒரு ஆக்டிவ் கேட்டலிஸ்டா இங்க ஆக்ட் பண்ண முடியாது. In this reactions hydrogen 2 hydrogen plus oxygen gives H2O. Carbon monoxide acting as a catalytic poisons for platinum catalyst. இந்த இதுல கேட்டலிஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸ்ல என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பிளாட்டினம். இதுல கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து பிளாட்டினத்தோட ஆக்டிவ் சைட்ல போய் உட்கார்ந்து பிளாட்டினத்தோட கேட்டலிஸ்ட்டை அது இன்ஆக்டிவ் பண்ணிடும். ஸோ அப்போ பிளாட்டினம் வந்து இங்கே கேட்டலிஸ்டாவே ஆக்ட் பண்ணாது. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்ன ஸ்லோ ஆயிடும். இதை தான் கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆட்டோ கேட்டலிசிஸ். ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா in certain reactions one of the products formed act as a catalyst to the reactions. Initially the rate of reactions will be very slow, but with the increase the time the rate of reactions increases. அதாவது ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ல இருந்து இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் கேட்டலிசிஸ் ஆக்ட் பண்ணி இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டோ catalysis.
So autocatalysis வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா autocatalysis is observed in the following reactions. So ethyl acetate plus H2O. So hydrolysis reactionsல acetic acid plus ethyl alcohol இங்க ஃபார்ம் ஆகுது. So acetic acid இது வந்து hydrolysis இது வந்து autocatalysis எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா so acetic acid இங்க ஃபார்ம் ஆன உடனே ப்ராடக்டா ஃபார்ம் ஆகிற அசிட்டிக் ஆசிட் ஆக்டிங் ஆஸ் ஆட்டோ கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஹைட்ரோலிசிஸ் வந்து ஸ்பீடா நடக்கும். ஸோ ஆஸ்மியம் ஹைட்ரைட்ல வந்து ஆஸ்மியம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆர்சனிக். ஸோ ஆர்சனிக் ஹைட்ரைட்ல ஆர்சனிக் வந்து ஆக்டிங் ஆஸ் ஆட்டோ கேட்டலிஸ்டா இங்க ஆக்ட் ஆகும். இது ஆட்டோ கேட்டலிசிஸ். அதுக்கடுத்து நெகட்டிவ் கேட்டலிசிஸ் இன் சர்டன் ரியாக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அதாவது நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகிற கேட்டலிசிஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா இதை நெகட்டிவ் கேட்டலிசிஸ்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் இஸ் த நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்கே குளோரோஃபார்ம் பிளஸ் ஆக்சிஜன். ஸோ அப்போ நமக்கு COCl2 plus H2O plus Cl2 இங்கே ஃபார்ம் ஆகுது. இங்கே எத்தனால் டிகிரீசஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எத்தனால் வந்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் டிகிரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகும்போது அப்போ வாட்டர் பிளஸ் O2 இங்கே ஃபார்ம் ஆகுது. The decomposition of hydrogen peroxide. So dilute acid or glycerol acting as a negative catalyst. இங்கே glycerol or diluted acid வந்து acting as a நெகட்டிவ் கேட்டலிஸ்டா இங்க ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னா என்ன, நெகட்டிவ் கேட்டலிசிஸ் என்ன? ஜெனரலா ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு சர்டன் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ஃபார்மேஷன் ஆகிற ப்ராடக்ட் வந்து ஆக்டிங் ஆஸ் அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிங் ஆஸ் கேட்டலிசிஸா ஆக்ட் பண்ணி இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ அப்போ ஆட்டோ கேட்டலிசிஸ் தானாவே வந்து கேட்டலிசிஸா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படின்னா ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல வந்து அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து சர்டன் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா டிகிரீஸ் பண்ணுது. ஸோ டிகிரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா இதை என்ன பண்றோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து அப்போ ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் கேட்டலிசிஸ். அதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ப்ரொமோட்டார்ஸ்னா என்ன, ப்ரொமோட்டார்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் கேட்டலிசிஸோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரொமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம்னா கேட்டலிசிஸோட ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா எதை நம்ம கேட்டலிஸ்டிக் பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ்ல ஃபார்ம் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தானாவே இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் கேட்டலிசிஸ் ஆக்ட் பண்ணி ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த டைம் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட்டோ கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படின்னா என்ன சொல்றோம்னா சம் ஆஃப் த சர்டன் ரியாக்ஷன்ஸ் சம் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் டிக்ரீஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்பதான் நீங்க எல்லா கிளாஸும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.